நாமல் ராஜபக்சவினுடைய சட்டமானி பட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு கட்டமாக இங்கே லண்டனிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் சில விசாரணைகளை துவக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே அவற்றினுடைய விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய 4900 இலங்கையர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அவற்றினுடைய விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பருத்தித்துறையில் இடம்பெற்ற 3 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். அதென்ன 3 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்? அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் 4 மதங்களையும் சேர்ந்த வழிபாட்டிடங்கள், கோயில்கள் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை வேட்டியோட ஒரு ஆள் நிற்கிறார். அவர் ஒரு வசனம் மட்டும் சொல்றார். என்ன சொல்றார் என்பது சம்பந்தமாக இன்றைய கருத்தோவிய பகுதியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் 23ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட சட்டமானி பட்டம், அதுக்கு பிறகு அவர் பெற்றுக்கொண்ட லோயர் பட்டம், இது எல்லாமே போலியானவை, மோசடியானவை, அதுக்குள்ள நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே எல்லாமே அம்பலப்படுத்தப்பட்டாச்சு ஆதாரங்களோட. இப்ப குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அது சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை கொடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பொது அமைப்பு உண்டு. உங்களுக்கு தெரியும், இப்ப நாட்டில் பல்வேறு விதமான பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள் ஏராளமான முறைப்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுக்கின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான் நிறைய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகளை நடத்த சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அண்மையில் ஒரு சிவில் அமைப்பு ஒன்று முறைப்பாடு கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இங்கே லண்டனில் கூட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கே தான் சிட்டி யூனிவர்சிட்டியில் படித்தவர். எனவே இங்கேயும் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் இங்கே லண்டன் வந்திருந்தார்கள். அவர்கள் நாளை திங்கட்கிழமை தான் நாடு திரும்ப இருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்க வந்த அதிகாரிகள் தான் இந்த விசாரணைகளையும் முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே லண்டன்ல என்ன விதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரைக்கும் அந்த முழுமையான தகவல்கள் கிடைக்கல. இருந்தாலும் இங்கே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து இலங்கையிலும் பல்வேறு விதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். நாமல் ராஜபக்சவும் மிக விரைவில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கத்தக்கனையாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்க வந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார்கள். இலங்கைக்கு சென்ற பின்னர் தங்களுடைய விசாரணை அறிக்கையினை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அவர்கள் வழங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து ரணில் தரப்பு சட்டத்தரணிகளையும் அவர்கள் சந்தித்து சில விளக்கங்கள் கேட்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவில் தங்கியிருக்கின்ற 4900 இலங்கையர்கள் இப்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏன் இவர்கள் மேல விசாரணை என்று சொன்னா, இவர்கள் ஸ்டூடெண்ட் விசாலையும் ஒர்க் விசாலையும் இங்க வந்தவர்களாம். யூகேக்கு இங்க வேலை செய்பவர்களாம். ஆனா பிரச்சனை என்று சொன்னா, இவர்கள் பெற்றுக்கொண்ட ஸ்டூடெண்ட் விசா மற்றும் ஒர்க் விசா ரெண்டுமே பல்வேறு விதமான மோசடிகள் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டவை என்று சொல்லியும் இவர்களுக்கு அந்த சரியான தகுதி இல்லை. இப்ப இங்க ஒரு வேலைக்கு வெளியிடம் என்று சொன்னா, ஒரு பராமரிப்பு வேலைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு வெளியிடம் வைங்கவன், அந்த வேலைக்குரிய சரியான தகுதி அவைக்கு இல்லை. எனவே மோசடி முறை மூலம் தான் அவர்கள் அந்த விசாவை பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். அதன் அடிப்படையில் 4900 பேருக்கு எதிரான விசாரணைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்காம். பெரும்பாலும் அவர்களுக்கு விசா புதுப்பிக்கப்பட மாட்டாது என சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளை திங்கட்கிழமை இலங்கையிலே முக்கியமான விஷயம் ஒன்று அறிமுகமாகிறது. அது என்னென்று சொன்னால், நீங்கள் பேருந்துகளில் பயணம் செய்கின்ற போது கட்டணங்களை உங்களுடைய வங்கி அட்டைகளை பயன்படுத்தி நீங்கள் செலுத்த முடியும். இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இப்படியான ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இது டூ லேட்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஏனைய நாடுகளில், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இந்த மாதிரியான நாடுகளில் இது எப்பயோ வந்துட்டுது. பழைய சிஸ்டம் இது. இலங்கைக்கு இப்போதானா வருதுன்றது உண்மையில் இப்போயாவது வருதுன்றது ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் இப்போதானா வரணும்ன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான்.
இலங்கையில் வந்து கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தாக்களுக்கு இந்த மாதிரியான சிஸ்டங்களை கொண்டு வரணும், இலங்கை மக்களுக்கு வந்து நல்ல நவீன வசதிகள் எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்து இலகுவாக்கணும் என்று சொல்லி ஒரு விதமான யோசனையும் கிடையாது. அவைண்ட வேலை முழுக்க காசுகளை சுருட்டி பொக்கெட்டுக்கு வைக்கிறதும் லஞ்ச ஊழல் செய்கிறதும் இதுதான் அவைண்ட வேலை. அதனால் இது எதுவுமே வந்து சாத்தியமில்லாமல் போயிட்டுது கடந்த காலங்களில். இப்போ தான் இது எல்லாமே வந்து ஒன்றொண்டா இலங்கைக்கு வருது. உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இலங்கை மக்களுக்கு வந்து வெளிநாட்டு மக்களுக்கு இருக்கிற மாதிரி சகல வசதிகளும் கிடைக்கணும் என்றதான் எங்களுடைய ஒரு தீராத விருப்பம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் வந்து இப்போ பேருந்து கட்டணங்களை நீங்கள் வங்கி அட்டை மூலம் செலுத்தலாம். அப்போ இது நாடு முழுக்கலுமா கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. எடுத்தோன்னே நாடு முழுக்க கொன்றைகளாது தானே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாவட்டங்கள், அதாவது காலி, மாத்தறை, பதுளை, இந்த 3 மாவட்டங்களையும் ஓடுற பஸ் ரூட்டுகள் இருக்குது தானே, பேருந்து வழித்தடங்கள். அந்த வழித்தடங்களில் 20 வழித்தடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த வழித்தடங்களில் போகிற பஸ்ஸில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. நாளை திங்கட்கிழமை நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. அதுக்கு பிறகு கட்டம் கட்டமாக நாடு முழுக்க இந்த சேவை வந்து பரவலாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னால் பஸ்ஸில் போவதாலும் பிரச்சனை தானே, இந்த மிச்ச காசுன்றது ஒரு பிரச்சனை தானே. எனவே நீங்கள் வங்கி அட்டை மூலம் பே பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை. எவ்வளவு காசோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சத்தம் போடாமல் போக வேண்டியதான். உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு மாற்றம். எனவே நாளை முதல் குறிப்பிட்ட இந்த 3 மாவட்டங்களில் ஓடுகின்ற 20 வழித்தடங்களில் இந்த சேவை ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவருடைய பாரியார் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டிருக்கின்றார்கள். நேற்று சனிக்கிழமை. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானுக்கு திருமணம் நடைபெற இருக்கின்றது சென்னையிலே. எனவே அதில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்று அவர்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துகின்ற அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்ன நேர்த்தி கடன் என்று சொல்லி தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்கு அப்படி என்ன நேர்த்தி கடனாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பருத்தித்துறையில் இடம்பெற்ற 3 அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் ஒன்றொண்டா பார்ப்போம். முதலாவது சம்பவம் நேற்று சனிக்கிழமை. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஏஎல் எக்ஸாம் நடந்துன்னு இருக்குது. அப்போ காப்போத உயர்தர பரீட்சை எழுதிய ஒரு மாணவன் பரீட்சை முடிச்சுட்டு மோட்டார் சைக்கிளில் வீட்டை போய் கொண்டிருக்கக்குள்ள எதிர்ப்பக்கம் வந்த ஒரு ஆட்டோவில் மோதுப்பட்டு அந்த மாணவன் வந்து காயமடைந்து தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே பரீட்சை முடிச்சுட்டு வந்த ஒரு மாணவன் வந்து விபத்துக்குள்ளாகி பிறகு அடுத்த பரீட்சை எழுத முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம், கவலைக்குரிய விஷயமும் கூட. எனவே அந்த மாணவன் மிக விரைவில் சுகமாகி மீளவும் வந்து பரீட்சை எழுதணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. இது முதலாவது சம்பவம். 2வது சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடந்தது. வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது என்று சொன்னால், பருத்தித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 21 வயது இளைஞர், அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, என்னத்தையோ எடுத்து குடிச்சிட்டாரு போல இருக்குது. அப்போ உயிருக்கு போராடி, அதாவது தன்னுடைய உயிரை தானே மாய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். அப்போ அப்படி ஒரு முயற்சி செய்து ஆபத்தான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்படுறார். ஆளை கொண்டு வந்து அனுமதிச்சாச்சு. ஒரு ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வந்து அனுமதிச்சிருப்பினம் போல இருக்குது. அப்போ அவரை கொண்டு வந்து அனுமதிச்சு அவருக்கான சிகிச்சை நடந்து கொண்டிருக்கக்குள்ள கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் ஒருத்தர் அடிச்சு பிச்சு கொண்டு அங்கே வாரர், ஹாஸ்பிட்டல் பக்கம் வாரர், கையில் கத்தியோட வந்து தாறு மரம் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு போட்டு அங்கே 2 ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கார் தானே, அவர்கிட்ட போயிட்டு கேட்டுக்கார், இந்த மாதிரி இன்ன பேர் வழியை நீங்களா ஏற்றி கொண்டு வந்த, நீங்கள் இன்ன மாதிரி உருவம் உள்ளவர், அவரை நீங்களா ஏற்றி கொண்டு வந்தீங்களா, இந்த வாட்டில் அட்மிட் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கார். அப்போ ஆம்புலன்ஸ் சாரதிக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு, ஆண்ட நடவடிக்கையை பார்த்தா பிள்ளையாக கிடக்குது. அப்போ அவர் சொல்லிக்கார், எனக்கு தெரியாப்பா, நான் பார்க்கல, எங்கே கொண்டு போனாங்களோ தெரியான்னு சொல்லி போட்டு அவர் பேசாமல் விட இவர் என்ன செய்யிக்கார், கோவத்தில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அடிச்சிருக்கார். அடித்து தாக்கி பெரிய பிரச்சனை பட்டு தள்ளு முள்ளு பட்டு பிறகு போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்தா போலீஸுக்கார மேலேயும் இவர் தாக்கியிருக்கார். எனவே இவர் கையில் கத்தி கொண்டு வந்தது ஏற்கனவே சாக போய் அது சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த 21 வயது இளைஞருக்கு ஏதோ குத்துறதுக்காக்கும் ஏதோ சம்பவம் செய்கிறது தான் வந்திருக்கார். அவர் எந்த ஓட்டில் இருக்காருன்னு சொல்லி தெரியாத காரணத்தால் இங்கெல்லாம் சண்டை பிடிச்சி பிறகு போலீஸ் வந்து ஆளை மடக்கி பிடிச்சி இப்போ கைது செய்து ஆளை கொண்டு போயிட்டு இப்போ விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இது 2வது அதிர்ச்சியான சம்பவம். இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. என்னென்னு சொன்னால், ஒரு மாணவன் வந்து ஏஎல் படிக்கிற ஒரு மாணவன் பருத்தித்துறை ஹார்ட்லி காலேஜில் வந்து எக்ஸாம் எழுதுகிற ஒரு மாணவன் வந்து எக்ஸாமுக்கு போகிறார். அப்போ பரீட்சை மண்டபத்தில் போய் இருந்தால் பிறகு அவருக்கான தாளெல்லாம் வழங்கப்பட்ட பிறகு
சோதனை எழுத ஆரம்பிச்சா அப்புறம் தான் பார்த்தா அவர்கிட்ட உடம்புல இருந்து காலில் இருந்து ரத்தம் வழிஞ்சு ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஏதாவது கையில் கத்தி வெட்டினாலோ ஏதாவது குத்தினாலோ கவனிக்க மாட்டோம் பெரும்பாலும். திடீரென்று பார்த்தா என்ன ரத்தம் எல்லாம் வருதுன்ற அப்புறம் திடுக்கிட்டு பார்ப்போம். அப்படியான சம்பவங்கள் நடக்கிறது தானே. அப்போ அந்த மாணவன் வந்து எக்ஸாம் படித்து கொண்டு அந்த பரபரப்பில் இருக்கும்போது அவற்றை காலில் இருந்து ரத்தம் வந்ததை அவர் காணல. பிறகு என்ன ரத்தம்னு சொல்லி ஒத்து பார்த்தா அந்த அதில் இருக்கிற காயம் இருக்குன்னு தானே. காயத்தை பார்த்தோன்னே அந்த மாணவனுக்கு விளங்கிட்டுது, ஓஹோ இது வந்து பிழையான காயம், இது வந்து வேற சம்பவம் நடந்துட்டுன்னு சொல்லி, அதாவது பாம்பு கடிச்சிட்டுன்றதை அந்த மாணவன் உணர்ந்து கொள்றார். உடனடியாக அங்கே இருந்த ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பரிட்சைத்துறை ஆதார வைத்தியசாலையை கொண்டு போயிட்டு அனுமதிக்கப்படுறார். அப்போ பரீட்சை எழுத அப்போதான் ஆரம்பிக்கிறார். அப்போதான் பிள்ளையார் சொல்லிய போடுறார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு கடிச்சது, எப்படி கடிச்சது, எங்கே வச்சு கடிச்சதுன்னு தெரியல. அவசரமாக வந்திருப்பார் போடக்கு பரீட்சை எழுதுறதுக்கு, எங்கேயோ இடத்துல வச்சு கொத்தி இருக்கும் போறடக்கு. சரி என்று பரிட்சைத்துறை ஆதார வைத்தியசாலையில் கொண்டு அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அங்கே வச்சு சிகிச்சையெல்லாம் வழங்கப்பட்டு திருப்பி ஆம்புலன்ஸில் கூட்டி கொண்டு வந்து எக்ஸாம் கோலில் இறக்கி விட்டு அதே காயத்தோட அதே மருந்து கட்டினபடியே அப்படியே எக்ஸாமை எழுதி போட்டு ஆம்புலன்ஸை வந்து வெளியில தான் விட்டுருந்தவையாம், பக்கத்துலாம் விட்டுருந்தவை. ஏன்னு சொன்னால் இந்த மாணவன் வந்து பரீட்சை எழுதணும். இவர் வந்து எக்ஸாம் எழுதி கொண்டு கேட்கல தச்சிலா தலை சுத்து மாதிரியோ மயக்கம் மாதிரியோ வந்தால் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போத்தானே வேணும். அதனால ஆம்புலன்ஸ் வந்து அங்கேயே நின்றது. பிறகு இந்த மாணவன் வந்து பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சா பிறகு திருப்பி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகள் அந்த மாணவனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான பரபரப்பான சம்பவங்கள் 3 சம்பவங்கள் பரிட்சைத்துறை நகரத்தில் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மதங்களையும் சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் கோவில்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌத்த கோவில் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்து ஆலயம், அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ச் இருக்குது, அங்கால வந்து பள்ளிவாசல் இருக்குது. இந்த 4மே வந்து லைனில் இருக்குது. இங்கால ஒரு ஆள் நிற்கிறார், ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட ஒரு ஆள் நிற்கிறார். அவர் சொல்கிறார், அரசாங்கம் என்று வந்துட்டா அரசாங்கத்துக்கு வந்து 4 மதங்களுமே உண்டுதான், கோயிலும் உண்டுதான், பள்ளிவாசலும் உண்டுதான், சர்ச்சும் உண்டுதான், பௌத்த கோயிலும் உண்டுதான் என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், அரசாங்கத்துக்கு வந்து மத வேறுபாடு கிடையாது, எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக மதிக்குதாக்கும் என்று பார்த்தா பின்னுக்கு வந்து ஒரு வெடிகுண்டு ஒன்று வச்சுக்கார். இவர் அந்த வெள்ளை வெட்டிக்காரர் வந்து வெடிகுண்டு ஒன்று வச்சுக்கார். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் குண்டு போட ஆரம்பித்தா எந்த கோயில் என்று பார்க்க மாட்டோம், எந்த மதம் என்று பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கு மேலேயும் குண்டு போடுவோம்ன்றது தான் அவர் அப்படி சொன்னவர். அரசாங்கத்துக்கு வந்து மத வேற்றுமை கிடையாது என்றவர் சொன்னது வந்து மத வேற்றுமை இல்லாமல் எல்லா மதங்களையும் அரவணைப்பம் என்று சொல்லி அந்த அர்த்தம் எல்லாம் கிடையாது. எந்த விதமான மத வேற்றுமையும் இல்லாமல் எல்லா மதங்களுக்கு மேலேயும் குண்டு போடுவோம் என்றதான் அதனுடைய அர்த்தம். எனவே அந்த வெள்ளவெட்டிக்காரர் ஆர் என்றதை நீங்களே ஊகிக்க முடியும். நீங்கள் ஊகிச்சு அவருடைய பேர் என்னன்றதை கீழே மறக்காமல் எழுதுங்கள். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.